அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபி அஜ்மஈன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி மின்ஹாஜில் நம்ம 11ஆம் பாடம் தர்கிப் ஆல்ரெடி போட்டு பார்த்துட்ருக்கோம்ல. அதில் 11ஆம் பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோன்னா ஹாதா ரஸ்முன். இது ஒரு படம். அதனால் இது படம் அப்படிங்கிறனால இந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறனால முபததா, இந்த வார்த்தையை கொண்டு முடிக்கிறனால இது ஹபர். ஹாதர் ரஸ்மு ஜமீலுன் ஜித்தன். இந்த படம் மிகவும் அழகாக இருக்கிறது. நான் ஏற்கையிலே துருஸில் உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. துருஸை வச்சு தான் இதில் தர்க்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னால் சொல்லி தந்துட்டேன். அதாவது இஸ்மி சாரா கடுத்து அலிஃப்லாம் வச்சு ஒரு இஸ்மு வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பதிலுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த படம் தான் சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் முபததா. எப்படி சொல்கிறோம்? இந்த படம் அழகானது அப்படி சொல்கிறோம். அப்போ இது முபததா, இது ஹபரு. இதை நான் இன்ஷா அல்லாஹ் தேர்ட் பார்ட் துருஸில் தான் இதை பற்றின விளக்கம் இருக்கும். நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஃபுல் முத்தலக்குன்னு போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா? மஃபுல் முத்தலக். அதாவது மஃபுல்லுன்னு போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஃபுல்லை எந்த வகைன்னு காட்டுறதுக்காண்டி இப்படி போடும். சரிங்களா? மாஃபி ரஸ்மி யா அசீஸு. யா அசீஸே, இந்த படத்தில் என்ன உள்ளது? இதுதான் முபததா. ஏன்னா முபததா எப்படி இருக்கணும்? மாரிஃபாவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். மாரிஃபாவில் எத்தனை வகை சொல்லியிருக்கேன்? 7 சொல்லியிருக்கேன். ஏன்னா 7 சொல்லியிருக்கேன். அதில் இதை நம்ம என்ன பார்த்தோம்? இஸ்மி இசாரா மாரிஃபான்னு சொல்லி பார்த்தோமா? 2ஆம் படத்தில் என்ன பார்த்தோம்? லமீர் ஒரு மாரிஃபான்னு பார்த்தோம். 2ஆம் படம் 3ஆம் படம். ஏன்னா அதுக்கடுத்து 5ஆம் படத்தில் என்ன பார்த்தோம்? அலிஃப்லாம் மாரிஃபா பார்த்தோம். 3 இஸ்மி இசாரா மாரிஃபா, லமீர் மாரிஃபா, அலிஃப்லாம் மாரிஃபான்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து இதையும் கவனிச்சுக்கோங்க. முனாதா நிதா மாரிஃபா. நிதா ஒரு மாரிஃப் தான். இப்போ யா மரியமுன்னு கூப்பிட்டா நான் தான் என்னன்னு கேட்பேன். சரிங்களா? அப்போது என்ன அல்லாத மற்றவங்க என்னன்னு கேட்பாங்களா? அப்போ உனக்கு காது கேட்காதான்னு என்கிட்ட கேட்பாங்க. அப்படி தானே? அப்போ அதுவும் என்னது தான்? குறிப்பு உள்ளது தான். சரிங்களா? இது முபததான் போட்டுக்கிட்டு, எப்படி இது முபததான் போட்டுக்கிட்டு ப்ளஸ் இந்த யாவை நீதான் போடணும். நிதா முனாதா, நிதா முனாதா அப்படின்னு போடணும். ஏன்னா இது என்னது? ஹபர் முக்கத்தம் ப்ளஸ் இஸ்திஃப்ஹாம் சொல்லி நம்ம போடணும். ஏன்னா கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்ம என்ன சொல்லி இஸ்திஃப்ஹாம் போடணும். ஹபர் முக்கத்தம் ஜாரு மஜ்ரூரு. ஃபிர் ரஸ்மி லஃபசுன். அந்த படத்தில் கூண்டு இருக்குன்னா கூண்டு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதை ஹபருன்னு சொல்லணும். ஜார் மஜ்ரூர் சேர்ந்து என்னது? ஹபராக இருக்குது. லஃபசுன்ங்கிறது முபததாவாக இருக்குது. இப்போ ஜார் மஜ்ரூர் முந்திட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஹபர் பிந்திரும். இஸ்திஃபாமுடைய வேலையிலையும் முபததா பிந்திரும், ஹபர் முந்திரும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த கூண்டில் என்ன இருக்கிறது? இதில் அந்த கூண்டிலே என்ன அப்படிங்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு தர்கிப்பு முபததா என்ன கொடுக்கணும், ஹபர் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ இந்த இடத்துல சிந்திக்க வேணாம். நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு கேட்டால் இஸ்திஃபாம் ஜார் மஜ்ரூர் அது மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன்னா ஃபில் கஃபசி தொஇருன். அந்த கூண்டில் பறவை இருக்கிறது. அந்த கூண்டில் என்ன இருக்கிறது? தொஇருன் பறவை இருக்கிறது. இந்த ஃபிர் ரஸ்மி கஃபசுனுடைய தர்கிப் தான் இது. அதாலிக்க தொஇரு பபகாஉ. அந்த பறவை கிளியா. இஸ்திஃபாம் என்ன? இஸ்திஃபாம் தான். அதாலிக்க தொஇரு சேர்ந்து முபததா. பபகாவு கிளிங்கிற ஹபர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கடுத்து நாம் இஸ்திஃபாம் வந்துட்டாலே ஜவாப் பண்ணும்ல, ஜவாப். ஏன்னா 2 சேர்ந்து முபததா, இது ஹபர். கைஃப தாலிக்க தொஇரு. அந்த பறவை எப்படி இருக்கிறது? இஸ்திஃபாம் தான். சரிங்களா? ஹபர் முக்கத்தம், முபததா மாஹர்.
ஹோ ஜமீலுன் அது அழகாக இருக்குது. ஜித்தனை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன். லிமன் ஹாதல் கஃபசு இந்த கூண்டு யாருக்குரியது. லாம் வந்து என்னது ஜாரு, மண் வந்து மஜ்ரூரு. மண் என்பது என்னது மபுனி. மண் வந்து என்னது மபுனி. நான் துருஸ் முன்னுரையில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா. மொரபு மபுனி இஸ்ம அடையாள ரீதியாக 2 வகையாக பிரிப்போம். ஒன்று மொரபு, இன்னொன்று மபுனி. ஹர்ஃபு கோப்பான இஸ்மும் என்னது தான் மபுனி. ஹர்ஃபுகளும் மபுனி தான், ஹர்ஃபு கோப்பான இஸ்மும் மபுனி தான். இந்த மண் யாருன்னு கேட்கல, இதெல்லாம் ஹர்ஃபு கோப்பான ஒரு இஸ்மு. புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஜார் மஜ்ரூர் ஹாதல் கஃபசு முபததா மஹர் லிமன் சேர்ந்து ஹபர் தான். ஜார் மஜ்ரூர் ஹபராக வருங்களா. ஹாதல் கஃபசு லி ஃபரீதின் இந்த கூண்டு ஃபரீதுக்குரியது சரிங்களா. 12ஆம் பாடத்துக்கு இப்போ தர்கீப் பார்க்க போகிறேன்னா ஃபி ஹாதர் ரஸ்மி அசீசும் இந்த படத்தில் தொட்டி இருக்குது. இந்த படத்தில் சரிங்களா. ஃபி வந்து என்னது ஜாரு. ஏற்கனவே சொல்லிட்டேன் இஸ்மி சாராக்கு அடுத்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த இஸ்மி சாராவே அந்த வார்த்தையும் சேர்ந்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ இது ஜாரு ஹாதா மஜ்ரூர். புரிஞ்சுக்கிட்டிங்களா. மஜ்ரூரு இது வந்து என்னென்னு போடணும் பதில். இஸ்மி சாராக்கு அடுத்து அலிஃப்லாம் வச்சோம் ஒரு இஸ்மி வந்துச்சுன்னா அதை என்ன சொன்னோம் பதில்னு போடணும். ஜார் மஜ்ரூர் முந்திட்டுனா நான் என்ன சொன்னேன் முபததா வந்து பிந்தீருன்னு சொன்னோம்லா. அப்போது ஹபர் முக்கத்தம் முபததா முஅஹர். முபததா முஅஹர். சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இடையிலேருந்து பாடம் கவனிக்கிங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதை எழுதி சொல்லித்தாங்களேன் அப்படின்னு கேட்காங்க. ஆரம்பத்துலேருந்து பாருங்கள் நான் எழுதி தான் சொல்லி கொடுத்துப்பேன். என்னம்மா வஃபி ராலிக்கல் அசீசி அகர்சுன் அந்த தொட்டியில் வந்து இன்னும் அந்த தொட்டியில் அகர்சுன் செடி இருக்கிறது. வாவ் என்பது என்னது இணைப்பு எழுத்து. அத்துஃப் கண்ணை மூடிட்டு அடுத்து என்ன போட்டுடலாம் ஃபி தாலிக்க சேர்ந்து மாத்தூஃப் அடி போட்டுடலாம் சரிங்களா. மாத்தூஃப் போட்டுடணும். ஃபி தாலிக்க ஃபி அத்தூஃபு ஃபி தாலிக்க அசீசி சேர்ந்து மாத்தூஃப். ஏன்னா இஸ்மி சாராக்கு அடுத்து அலிஃப்லாம் ஒரு வச்சு ஒரு இஸ்மை பார்த்தோம் அப்படின்னா அதை சேர்ந்து ஒரு வார்த்தை அப்படி சொல்லியிருக்கோம்லா. அதான் பாருங்கள் ஃபி தாலிக்க வந்து மபுனி. அதனால் இதை ஜரு கொண்டு வர முடியாது. இதோடு ஒட்டிக்கிட்டு வருது. அது பதிலுங்கள சொல்கிறோம். இஸ்மி சாராக்கு அடுத்து அலிஃப்லாம் வச்சு ஒரு இஸ்மு வந்துச்சுன்னா அது இதுவும் ஒரே வார்த்தை அந்த தொட்டியில் அப்படின்னு தானே சொல்லுதோம். அதனால் இதுக்கு என்ன யாரா கொடுக்குறோமோ சேம் அதே யாராவது இது கொடுக்கும். அப்போ இதை மஜ்ரூர் இது ஜரு செய்யாது ஏன்னா அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு ஜரு செஞ்சுருக்கா. அகர்சுன் ஆல்ரெடி சொன்னது தான். ஜார் மஜ்ரூர் முந்திட்டுனா முகுததா பிந்திரும். புரிஞ்சுக்கிட்டிங்களா. அலா தாலிக்கல் அகரிசி அந்த செடியில் வரகுன் இலை இருக்கிறது. வருதுன் இன்னும் ரோஜா இருக்கிறது. ஜாரு 2 சேர்ந்து மஜ்ரூரு பதிலும் போட்டுக்கிட்டே வரணும். மறந்துட்டோம்னா மறந்துடுவோம். புரிஞ்சுட்டிங்களா. முபததா மஹர் ஹபர் முக்கத்தம் அத்தூஃபு மாத்தூஃபு. அல் வரக்கு அந்த இலை அஹ்லரு பச்சை. முபததா ஹபரு வருது அஹ்மரு இன்னும் ரோஜா சிவப்பு. என்ன இன்னும் ரோஜா சிவப்பு. இந்த வருதுங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல வரும்போது தான் இந்த மின்ஹாஜில் வரும்போது தான் ரோஜான்னு வருது. மற்ற இடத்துலலாம் பார்க்கும்போது பேப்பருங்கிற அர்த்தத்துக்கு வரும்னா வரக்குங்கிறது பேப்பருங்கிற அர்த்தத்துக்கு வரும். சரி பார்த்துக்கோங்க. வருதுன்னு ரோஜானே வச்சுக்கோங்க. இன்னும் ரோஜா சிவப்பாக இருக்கிறது. புரிஞ்சுட்டிங்களா. லிமன் தாலிக்க அசீசு அந்த தொட்டி யாருக்குரியது மேலே பார்த்தோம்ல அதே தான் இந்த தர்கீப் தான் இங்கே. தாலிக்க அசீசு இன்னும் அந்த தொட்டி தாலிக்க ரஜுலி அந்த மனிதருக்குரிய ஜார் மஜ்ரூர் பதில் போட்டுரும் சரிங்களா. முபததா இது ஹபர். ஹல் தாலிக்கல் அகர்சு மினல் ஹதீகத்தி இஸ்திஃபாமு முபததா ஜார் மஜ்ரூர் ஹபர். புரிஞ்சுக்கிட்டிங்களா. நஅம் ஜவாப் தாலிக்கல் அகர்சு முபததா ஜார் மஜ்ரூர் ஹபர். லிமனில் ஹதீகத்து என்ன அந்த தோட்டம் யாருக்குரிய ஜார் மஜ்ரூர் முபததா முஅஹர் ஹபர் முக்கத்தம். அல் ஹதீகத்து தோட்டம் லி தாலிக்க ரஜுலு அந்த மனிதனுக்குரியது. இது சேர்ந்து ஹபர். புரிஞ்சுட்டிங்களா. ஜாரு மஜ்ரூரு அந்த மஜ்ரூருக்கு இது பதில். அதனால் இது செஞ்சுருக்கு. பதிலுன்னு நம்ம எங்கெல்லாம் சொல்லுதோமோ
அது எதை பதிலாக வருதோ அதை ஃபேஸ் பண்ணி தான் அது யாராக வரும்னா வஹுவ அலல் குர்சி, இன்னும் அவன் நாற்காலின் மீது இருக்கிறான். அத்துஃப் மாத்துஃப் முபுததா ஜார் மஜ்ரூர் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஹபர். ஃபில் ஹதீகத்தி ஜஹருன், தோட்டத்திலே பூ இருக்கிறது. ஜார் மஜ்ரூர் ஹபர் முகத்தம் முபுததா முஅஹர். ஓ ஃபாக்கிஹத்துன் ஐதன், இன்னும் பழமும் இருக்கிறது. அத்துஃப் மாத்துஃப், இந்த ஐதனும் ஜித்தனுடைய தர்கீப் தான். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதுக்கடுத்து 13ஆம் பாடம். அல்லாஹு மௌஜுதுன், அல்லாஹ் இருக்கிறான். என்ன? அல்லாஹு ரஹீமுன், அல்லாஹ் கருணையாளன். அல்லாஹ் அதாவது அல்லாஹ் நிரந்தரமானவன் கூட சொல்லிக்கலாம் அந்த இடத்துல. அல் இஸ்லாமு ஹக்குன், இஸ்லாம் உண்மையானது. அல் கிர்துன் ஹெவானுன், குரங்குங்கிறது ஒரு விலங்கு. அல் மாவு கசீருன், தண்ணீர் அதிகமாக இருக்குது. அத்தீனு குல்வுன், அந்த அத்திப்பழம் இனிப்பாக இருக்குது. அல் லைமுனு ஹாமிலுன், எலுமிச்சை புளிப்பாக இருக்கிறது. இப்போ இது எல்லாம் எப்படி இருக்குது? முபததா ஹபராக தான் இருக்குது. இதை இங்கே பார்க்க போகிறோம். அல்லாஹு, அல்லாஹ் லைசபி காயிபின், மறைவானவனாக இல்லை. இந்த லைசன் வந்திருக்கா? இந்த லைசவை நம்ம அவாமில்ல என்ன பார்த்தோம்? ஃபேல் நாக்கிஸுன்னு பார்த்தோம். என்ன? ஃபேல் நாக்கிஸு. முழுமையான அர்த்தத்தை தராத எல்லா ஃபேலுமே ஃபேல் நாக்கிஸ் தான். முழுமையான அர்த்தத்தை தரக்கூடிய ஃபேல் எல்லாமே தாம். ஃபேலை அர்த்த ரீதியாக என்ன செய்வாங்க? ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று நாக்கிஸு, என்ன முழுமையான அர்த்தத்தை தராது. இன்னொன்று தாம், முழுமையான அர்த்தத்தை தரக்கூடியது. என்ன? இது குண்ட காஃப் சுவாது. இப்போ லரப அடித்தான், ஜலச அமர்ந்தான், நாம தூங்கினான் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையான அர்த்தத்தை தரக்கூடியது. இல்லை இருக்கு, பகலில் ஆகிவிட்டான், இரவில் ஆகிவிட்டான் அப்படின்னு சொன்னால் முழுமையான அர்த்தத்தை தராது. அது நாக்கிஸ். புரிஞ்சுட்டிங்களா? அல்லாஹு என்பது முபுததா, லைச பியகாயிபின்கிற ஹபர். புரிஞ்சுட்டிங்களா? அது ஃபேல் நாக்கிஸுன்னு போடணும். லைச முபுததா ஹபரின் மீது நுழையும். லைச எப்படி? முபுததா ஹபரின் மீது தான் நுழையும். சரிங்களா? அதனால் இந்த லைச உடைய ஹபர் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த ஜருடைய எழுத்தை கொண்டு தான் இருக்கும். இந்த ஃபேல் நாக்கிஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம்ல, அப்போ ஃபேல் அப்படின்னு சொல்லி சொன்னாலே என்ன வந்துடணும்? ஃபாயில் வந்துடணும். அப்படி தானே? இதை ஃபாயில்னு சொல்லாமல் இஸ்முன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லைச ஃபேல் அப்படிங்கிறனால இதில் ஹுவங்கிற ஒரு லமீர் மறைஞ்சிருக்கலாம். அதான் இந்த லைசவுடைய இஸ்மு. இதனுடைய ஹபர் தான் இந்த பியகாயிபின், மறைவானவன் இல்லை. அல்லாஹ் மறைவானவனாக இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? ஜார் மஜ்ரூர் நம்ம போடணும். போட்டுட்டு லைச என்பது ஃபேல் நாக்கிஸு, இது ஜாரு, இது மஜ்ரூரு. லைசவுடைய ஹபர் அப்படின்னு சொல்லணும். லைசவுடைய ஹபர் லைச அப்படி சொல்லி போடணும். ஹபர் லைச, லைசவுடைய ஹபர்னு சொல்லணும். லைசவுடைய ஹபர் எப்படி இருக்கணும்? அந்த ஜருடைய ஹர்ஃபை கொண்டு தான் இருக்கும். இது எல்லாமே அதே தர்கீப் தான்ப்பா இங்கே வரைக்கும். சரிங்களா? அல்லாஹ் மறைவானவனாக இல்லை. அல்லாஹு லைசபி லாலிமின், அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை. அல் இஸ்லாம் லைசபி பாத்திலின், இஸ்லாம் பொய்யானதாக இல்லை. அல் கிர்து லைசபில் இன்சானின், குரங்கு மனிதனை கொண்டு கிடையாது. அப்படி தானே? டார்வின் கோட்பாடுங்கிறது பொய். அல் மாவு லைசபி கலீலின், தண்ணீர் குறைவானதாக இல்லை. அத்தீனு லைசபி ஹாமிலின், அத்திப்பழம் புளிப்பானதாக இல்லை. அல் லைமூன் லைசபி ஹுல்வின், எலுமிச்சை இனிப்பானதாக இல்லை. அத்தரசு சஹலுன், பாடம் சுலபமானது. அத்தரசு லைச பி சாய்பின், அந்த பாடம் கடினமானதாக இல்லை. புரிஞ்சிங்களா புரியலையா அப்படிங்கிறத கட்டாயம் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? அதுக்கடுத்து லமீர்களை வச்சு எழுதுறது. ரப்புஹு, ரப்புக்க, ரப்பி. என்ன? இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதே துருஸில் தான் சொல்லியிருக்கேன். லமீர்களை என்ன செய்வாங்க? ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. லமீர் என்ன செய்வாங்க? ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. என்ன? எப்படிலாம் பிரிப்பாங்க? முத்தசில், முன்ஃபசில். முத்தசில், முன்ஃபசில் அப்படி சொல்லி ரெண்டு வகை என்ன செய்வாங்க? பிரிப்பாங்க. துருஸில் எத்தனாம் பாடத்தில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்கன்னா 10ஆம் பாடத்தில் சொல்லியிருக்கேன். ரெண்டு வகையாக பிரிப்பாங்க.
முத்தசில்ங்கிற லமீர் தான் இது, எல்லாம் சேர்ந்து தான் வரும். முன்ஃபசில்ங்கிற லமீர் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த இஸ்முகளோட இந்த லமீர்கள்லாம் இணைஞ்சு வரும்போது கண்ணை மூடிட்டு முதாஃப் முதாஃபிலேஹி, முதாஃப் முதாஃபிலேஹி, முதாஃப் முதாஃபிலேஹி. இதை பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த முத்தகல்லிமான ஏ ஒரு இஸ்மின் மீது நுழைஞ்சிச்சு அப்படின்னா, இல்லை ரப்பு கே, ரப்பு ஹோ அப்படின்னு வந்திருக்கா, ரப்பின்னு வந்திருக்கு. ஏன்னா இதனுடைய அசல் ஏறாப தராது, புரிஞ்சுக்கிட்டிங்களா? மறைச்சிரும். இந்த முத்தகல்லிமான ஏ எந்த ஒரு இஸ்முல சேர்ந்தாலும் சரி, அதுக்கு முந்தைய அந்த கடைசி, அதுக்கு முந்தைய எழுத்து அந்த எந்த இஸ்மோட நுழைதோ அதனுடைய கடைசி இதில் என்ன செஞ்சிடும், கெசரா செய்யும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அங்கே பாருங்கள், இஸ்மி ஹாலி அப்படின்னு இருக்கா, கெசரா செய்யும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ரப்புக்கு அவனுடைய ரச்சகன், ரப்புக்கு அவனுடைய ரச்சகன். ரப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் ரச்சகன் அப்படின்னா என்ன திரும்ப அர்த்தம்? அதாவது காப்பவன், படைத்தவன், ஏன்னா உணவளிப்பவன், உடையளிப்பவன், இருப்பிடம் அளிப்பவன், எல்லாம் கொடுப்பவன், அவன் தான் ரப்பு. அவனுடைய இரட்சகன், உன்னுடைய இரட்சகன், என்னுடைய இரட்சகன். அப்துஹு அவனுடைய அடிமை, உன்னுடைய அடிமை, என்னுடைய அடிமை. இஸ்முஹு அவனுடைய பெயர், இஸ்முக உன்னுடைய பெயர், என்னுடைய பெயர். ஏன்னா ஜமலுக்க உன்னுடைய ஒட்டகம், ஃபரசுஹு அவனுடைய குதிரை, கல்புக்க உன்னுடைய நாய், பபகாஇ என்னுடைய கிளி. ஏ வரும்போது எப்படி ஹரக்கத் போடணும், அதுக்கு தான் இங்கே போட்டுட்டு இங்கே போடாமல் கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த வார்த்தையெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்தினது. ஆனால் பிள்ளைகள் மெல்லமாக சொல்லுங்கள், ஹரக்கத் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பயன்படுத்தின வார்த்தைக்கு உங்களுக்கு ஹரக்கத் தரமாட்டாங்க. கிதாபாசிரியர் பாருங்கள், ரொம்ப பேணுதலாக தொடர்படியாக கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஹதீகத்துக்க உன்னுடைய தோட்டம், ஃபாக்கிகத்து என்னுடைய பழம், வரதுக்க உன்னுடைய ரோஜா, அசீசி என்னுடைய தொட்டி, பைத்தி என்னுடைய வீடு, ஹர்சுகு அவனுடைய செடி, ரப்புக்க உன்னுடைய இரட்சகன், ரசூலுகு அவனுடைய தூதர், ஈமானி என்னுடைய நம்பிக்கை, சதீகஹு அவனுடைய தோழன், அப்துகு அவனுடைய அடிமை, மஸ்முக்க உன்னுடைய பேர் என்ன, இஸ்மி ஹமீதன் என்னுடைய பேர் ஹமீத், கைஃப ஹாலுக்க உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, ஹாலி தொய்யிபுன் என்னுடைய நிலைமை நன்றாக இருக்கிறது. மண் ரப்புக்க உன்னுடைய இரட்சகன் யார், ரப்பி அல்லாஹ் என்னுடைய இரட்சகன் அல்லாஹ். முஹம்மதன் ரசூலுஹு அவனுடைய தூதர், முஹம்மது நபி அவனுடைய தூதரா அப்படின்னு கேட்டிருக்கு. ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஹபர் முகத்தம், முப்ததா முஅக்கர், முதாஃப் முதாஃபிலேஹி, இதுவும் அதே தாண்டே. ஏன்னா இஸ்திஃபாம் முப்ததா ஹபர் முதாஃப் முதாஃபிலேஹி. நான் ஆம்ங்கிறது ஜவாப். இதுக்கு எப்படி நம்ம இஸ்திஃபாம் போடுதோமோ அதேமாதிரி இதுக்கு ஜவாப் கொடுத்துடணும். முஹம்மதன் ரசூலுஹு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய தூதர். சரிங்களா? முப்ததா ஹபர் முதாஃப் ஹு முதாஃபிலேஹி, இதே தான் மற்ற எல்லாம். அஹு அப்துஹு அவர் அவனுடைய அடிமையா, அல்லாவுடைய அடிமையான்னு கேட்குதான், அவனுடைய அடிமையான்னு கேட்காங்க. ஹு அப்துஹு வ ரசூலுஹு அவர் அவனுடைய அடிமை, இன்னும் அவனுடைய தூதர். அல் இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறது தீனி என்னுடைய மார்க்கம், முப்ததா ஹபர் முதாஃப் ஏ முதாஃபிலே, ஹாதத் தீனு இன்னும் இந்த மார்க்கம் சஹலுன் சுலபமானது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓரளவு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கேன். அப்புறம் 15ஆம் பாடம், அஸ்ஸலாமு அலைக்க யா மஜீது, யா மஜீத் உன் மீது சாந்தி உண்டாகட்டும். முபுததா ஏன்னா ஹபர் ஜார் மஜ்ரூரு, நிதா முனாதா, இதான் இங்கேயும். வலைக் சலாமு யா ஹமீத், முபுததா முஅக்கர் ஹபர் முகத்தம், அத்துஃப் மாத்துஃப் போட்டுறணும். சரிங்களா? நிதா முனாதா. மின் ஐன அன்ட நீ எங்கிருந்து வருகிறாய், மின் ஐனன் கூட நம்ம கேட்கலாம், அன்டன் கூட கேட்க வேண்டாம். ஏன்னா மின் ஐனன் கேட்டாலே ஏத்தால உள்ள ஆளை தான் நம்ம கேட்போம். அதனால தான் இல்லை ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்கண்ணே. ஆனால் மின்னல் மதரசத்தி நான் பாடசாலையிலிருந்து வருகிறேன். இலா ஐன எங்கே போகிற, எதன் பக்கம் நீ செல்கிறாய், இலா பைத்தி வீட்டின் பக்கம், ஜார் மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர். மா இந்தக்க உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, என்ன மா இஸ்திஃபாம். இந்த கண்ணை மூடிட்டு சொல்லலாம், லர்ஃப் முதாஃப் கஃப் முலாஃபிலே. இந்து என்னிடத்திலே கித்தாபுன் புத்தகம் இருக்கிறது. ஜார் மஜ்ரூர் எப்படி முந்திட்டுனா, இஸ்திஃபாம் எப்படி முந்திட்டுனா முபததா எப்படி பிந்திருமோ அதே மாதிரி தான் லர்ஃப் முந்திட்டினாலும் முபததா பிந்திரும்.
சரிங்களா? லர்ஃப் முந்திட்டினாலும் முப்ததா பிந்திரு, இது முப்ததா முஅக்கர், இது ஹபர் முகத்தம். இந்தி இப்போ தானே சொன்னேன், கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிடணும், முதாஃப் இலைகின்னு போட்டுடலாம். இந்த நுழைஞ்சனால முன்னாடி கெசரா செஞ்சுருக்கேனே. அது ஆலிக்கல் கிதாபு லக்க, அந்த புத்தகம் உனக்குரியதா. இஸ்திஃபாம் முப்ததா, அந்த புத்தகம் சேர்ந்து முப்ததா. என்ன ஹபர் ஜார் மஜ்ரூ, லக்க ஜார் மஜ்ரூ. இவ்வளோ நேரம் நம்ம லீன்னு தானே பார்த்தோம், லீன்னு தானே பார்த்தோம். ஆனால் லமீர்களோடு சேரும்போது மட்டும் இந்த ஜருடே லாம் இருக்குல்ல, அது என்ன செஞ்சிரும், லேன்னு வர ஆரம்பிச்சிரும். ஜருடே லாம் எனக்கு கசரா செஞ்சு வராது, ஃபத்தஹா செஞ்சு வரும். லமீரோட சேரும்போது மட்டும் லாஹு, லக்க, லக்கி, லக்கும், லக்குன்ன அப்படின்னு வரும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஜாலிக்கல் கித்தாபு, அந்த புத்தகம் லீ எனக்குரியது. இது உள்ள நுழைந்ததுனால இது கெசரா செஞ்சு, இந்த இடத்துல ஜருடேலாம் கெசரா செஞ்சு வருது. சரிங்களா? எல்லாத்தையும் நுணுக்கமாக கவனிக்கணும். மத்தா எப்பொழுது, இம்திஹானுக்கு அவனுடைய பரீட்சை எப்பொழுது, ஆகோ கரீபுன் அது சமீபத்திலாக இருக்கிறது. தெரியுங்களா? மத்தா இஸ்திஃபாம் தானா, லா இல்லை, இம்திஹான் என்னுடைய பரீட்சை பாயிதுன் ஜித்தன் மிகவும் தூரத்தில் இருக்கிறது. வாலிதுக்கு ஹாகுனா, இங்கேயா உங்கள் அத்தா இருக்காங்க, ஃபி ஹைதராபாத்தி, ஹைதராபாத்னா அந்த ஊரில், இங்கேயா உங்கள் அத்தா இருக்காங்க. லா இல்லை, ஹுவ ஃபி பம்பை, அவர் இல்லை, அவர் பம்பாயில் இருக்கிறார். வஹுனாக்க அங்கே தான், லஹு அவருக்கு சொகுலன் வேலை இருக்கிறது. ஹாகுனா அப்படிங்கிறது கரீபு, ஹுனாக்க என்பது பாயீது. புரிஞ்சுட்டிங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கண்ணா. சரி, எல்லாம் இன்றைக்கி உள்ள பாடத்தை உங்களுக்கு பயனுள்ள வகையில் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. சரிங்களா? உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் இந்த நன்மைகளை ஏற்றுக்கொள்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்தி, வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.